அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை எண்ணிப் பார்த்து அதை சொல்லும் நற்பண்பு உடையவரிடம் பாவங்கள் குறையும். அந்த இனிய சொற்கள் கூறுவதன் மூலம் அவருள் ஒழுக்கமும் ஆரமும் பெருகும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் கூறுவது, ஒரு மனிதன் தீமை தரக்கூடிய சொற்களைத் தவிர்த்து நன்மை தரக்கூடிய சொற்களையே ஆராய்ந்து அதை இனிமையாகக் கூறினால் அதனால் அவர் வாழ்க்கையில் ஆரம் பெருகும். அதே சமயம் அவர் செய்த பாவங்கள் குறையும். இனிய சொற்கள் என்பது வெறும் வசனமல்ல, அது நல்வாழ்க்கையின் அடிப்படை. சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில், இனிமையான சொற்கள் என்பது மனதின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தைகளும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். ஒருவன் பாவங்களைத் தவிர்த்து பெரும் அறத்தை விருத்தி செய்ய விரும்பினால் அவன் நல்ல எண்ணங்களுடன் இனிய சொற்களை ஆராய்ந்து பிறருக்கு பயனாகச் சொல்வது அவசியம். வார்த்தையின் மீதான பொறுப்பு அறநெறியில் முக்கியமானது என்பதை பாப்பையா அவர்கள் நுட்பமாக எடுத்துரைக்கிறார்.